வணக்கம். டேண்டம் லொலியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கைகளுடன் இணைந்திருக்கின்றோம். செய்திகள் வாசிக்கும் நான் ரவீந்திரன் நிர்மல். முதலில் உள்நாட்டுச் செய்திகள். திரைசேரியில் இருந்து 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி மாயமான சம்பவம் அரசாங்கத்தின் தவறு அல்ல, ஒரு திட்டமிடப்பட்ட எளிய குற்றம் என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக நிதி பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தின் திரைசேரியில் இருந்து 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி மாயமான சம்பவமானது நாட்டின் கடன் செலுத்த தவறிய நிலையாக கருதப்படாது என நிதி பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அவர், குறித்த நிதி ஆஸ்திரேலிய கடன் வழங்குனருக்கு முறையாக அனுப்பப்பட்ட போதிலும் அது ஒரு சைபர் மோசடி காரணமாகவே திசை திருப்பப்பட்டுள்ளதாக நிதி மற்றும் சட்ட ஆலோசகர்கள் உறுதிப்படுத்தியுள்ளனர் என குறிப்பிட்டார். இது அரசாங்கத்தின் கடன் செலுத்தும் இயலுமை சார்ந்த பிரச்சனை இல்லை என்பதால் ஆஸ்திரேலியாவோ அல்லது பாரிஸ் கிளப் உறுப்பினர்களோ இதனை ஒரு தொழில்நுட்ப கடன் தவறுதலாக கருத வாய்ப்பில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இச்சம்பவம் தொடர்பில் கடந்த ஜனவரி மாதமே விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்ட போதிலும் உண்மைகளை உறுதிப்படுத்தும் வரை தகவல்களை வெளியிடவில்லை எனவும் இதில் எவ்வித மறைமுக நோக்கமும் இல்லை எனவும் அமைச்சர் தெரிவித்தார். இதேவேளை இந்த விவகாரத்துடன் தொடர்புடைய அமைச்சின் அதிகாரி ஒருவரின் மரணம் குறித்து ஆதாரமற்ற வதந்திகளை பரப்ப வேண்டும் எனவும் அவர் ஊடகங்களிடமும் எதிர்க்கட்சியினரிடமும் கோரிக்கை விடுத்துள்ளார். இந்தியா மற்றும் இலங்கை இடையிலான பொருளாதார உறவை நவீனமயப்படுத்த இந்தியா விருப்பம் வெளியிட்டுள்ளது. இந்தியா மற்றும் இலங்கை இடையிலான வர்த்தக உறவுகளை மேம்படுத்தும் நோக்கில் 2000ஆம் ஆண்டில் கையொப்பமிடப்பட்ட சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்தை நவீனப்படுத்த இந்தியா விருப்பம் வெளியிட்டுள்ளது. கொழும்பில் நடைபெற்ற சர்வதேச மாநாடு ஒன்றில் உரையாற்றிய இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா, இலங்கையின் ஏற்றுமதியில் 65% அதிகமானவை இந்த ஒப்பந்தத்தின் கீழ் நன்மை அடைவதை சுட்டிக்காட்டினார். இரு நாடுகளுக்கும் இடையிலான தரைவழி தொடர்புகளை வலுப்படுத்துவதன் அவசியத்தை வலியுறுத்திய அவர், ராமேஸ்வரம் மற்றும் தலைமன்னார் இடையிலான 30 கிலோமீட்டர் தூரத்தை இணைக்கும் வகையில் நேரடி தரைவழி பாதை அல்லது பாலம் அமைக்கப்பட வேண்டும் என தெரிவித்தார். உலகளாவிய ரீதியில் விநியோக சங்கிலிகள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அண்டை நாடுகளுடன் நெருக்கமான பிணைப்பை கொண்டிருப்பது அவசியம் எனவும் அவர் குறிப்பிட்டார். மேலும் இரு நாடுகளுக்கும் இடையே மின்சார கட்டமைப்பு மற்றும் எரிபொருள் குழாய் இணைப்புகளை உருவாக்குவதன் மூலம் இலங்கையின் எரிசக்தி பாதுகாப்பை உறுதிப்படுத்த முடியும் என்றும், இத்தகைய திட்டங்கள் ஏற்கனவே நேபாளம், பூட்டான் மற்றும் வங்கதேசம் ஆகிய நாடுகளுடன் வெற்றிகரமாக செயற்படுத்தப்பட்டு வருவதாகவும் உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா இதன்போது சுட்டிக்காட்டினார். 2026ஆம் ஆண்டுக்கான முன்மொழியப்பட்ட விசேட மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான பொதுமக்களின் கருத்து கேட்பு இன்று நடைபெறவுள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இன்று காலை 8:30 மணி முதல் மாலை 3 மணி வரை கொழும்பு பண்டாநாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் வாய்மூல கருத்து கேட்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக அதன் பணிப்பாளர் ஜெயராத் கேரத் தெரிவித்துள்ளார். 2026ஆம் ஆண்டின் 2ஆம் மற்றும் 3ஆம் காலாண்டுகளுக்காக நேஷனல் சிஸ்டம் ஆபரேட்டர் நிறுவனத்தினால் முன்மொழியப்பட்ட விசேட மின்சார கட்டண திருத்தம் தொடர்பில் இவ்வாறு பொதுமக்களின் ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது. திருத்தப்பட்ட மின்சார கட்டணம் தொடர்பான தீர்மானம் மே மாதம் 9ஆம் தேதி அறிவிக்கப்பட உள்ளதாக இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு முன்னதாக தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இன்று முதல் அடுத்த சில நாட்களுக்கு நாட்டின் மழை நிலைமை அதிகரிக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. நாட்டை சூழவுள்ள அயன மண்டலங்களுக்கு இடையிலான ஒடுங்கும் வலயத்தின் தாக்கமும் அதனுடன் இணைந்ததாக ஒரு கீழ் வளிமண்டல தளம்பல் நிலையும் காரணமாக இன்று முதல் அடுத்த சில நாட்களுக்கு நாட்டின் மழை நிலைமை அதிகரிக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதன்படி நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. சப்ரவுவ, மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும், அம்பாறை, மட்டக்களப்பு, காலி, மாத்தறை மற்றும் பொலனறுவை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும்.
இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய விபத்துக்களை தவிர்த்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். வியட்நாம் ஜனாதிபதி இலங்கைக்கு அரச விஜயம் மேற்கொள்ள உள்ளார். ஜனாதிபதி அனுர்குமார திசாநாயக்கவின் உத்தியோகபூர்வ அழைப்பினை ஏற்று வியட்நாம் ஜனாதிபதி எதிர்வரும் மே மாதம் 7 மற்றும் 8ஆம் தேதிகளில் இலங்கைக்கு அரச விஜயம் மேற்கொள்ள உள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்தும் நோக்கில் அமையவுள்ள இந்த விஜயத்தின் போது முக்கிய துறைகள் சார்ந்த பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட உள்ளன. தகவல் மற்றும் தொடர்பாடல் தொழில்நுட்பம், கலாசார மேம்பாடு மற்றும் அறிவியல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை அதிகரிப்பதற்கான அமைச்சரவை அங்கீகாரம் ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இரு நாடுகளின் போலீஸ் பயிற்சி நிறுவனங்களுக்கு இடையிலான அறிவியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி ஒத்துழைப்புகளை முன்னெடுத்தல், மத விவகாரங்கள் மற்றும் மத சுதந்திரத்தை பாதுகாத்தல் தொடர்பான விசேட ஒப்பந்தங்களும் இதில் உள்ளடக்கப்பட்டுள்ளன. வியட்நாம் ஜனாதிபதியின் இந்த வருகையானது தென்கிழக்கு ஆசிய நாடுகளுடனான இலங்கையின் ராஜதந்திர மற்றும் பொருளாதார உறவுகளில் ஒரு புதிய மைல்கல்லாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. கிரிக்கெட் நிறுவனத்தின் இடைக்கால குழு தலைவராக எரான் விக்ரமரத்ன நியமிக்கப்பட்டமை சரியான தீர்மானம் என அரசாங்கம் அறிவித்துள்ளது. இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் இடைக்கால குழு தலைவராக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எரான் விக்ரமரத்ன நியமிக்கப்பட்டமை சரியான தீர்மானம் என அரசாங்கம் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அமைச்சரவை ஊடக பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெதிச, நாட்டின் கிரிக்கெட் விளையாட்டை மேம்படுத்த வேண்டும் என்பதே பொதுமக்களின் எதிர்பார்ப்பு என தெரிவித்தார். அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் ஆற்றல் எரான் விக்ரமரத்ன தலைமையிலான குழுவுக்கு இருப்பதாக அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். இதேவேளை இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் முன்னாள் தலைவர் சாமி சில்வா சுயமாக பதவி விலகியமை நல்லாட்சிக்கு சிறந்த முன் உதாரணம் என பாராட்டிய அமைச்சர், புதிய இடைக்கால குழுவுக்கு அரசாங்கம் முழுமையான ஒத்துழைப்பை வழங்கும் என்று உறுதியளித்தார். அனுபவமும் ஆர்வமும் கொண்ட புதிய நிர்வாக குழுவின் மூலம் இலங்கை கிரிக்கெட்டின் எதிர்காலம் பிரகாசமாக அமையும் எனவும் அமைச்சர் நலிந்த ஜெதிச இதன்போது சுட்டிக்காட்டினார். தொடர்ந்து உட்கட்டமைப்புகளை நவீனமயப்படுத்தும் நோக்கில் ரஷ்யாவுடன் ஒப்பந்தம் ஒன்றை மேற்கொள்வதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இலங்கையின் தொடர்ந்து உட்கட்டமைப்புகளை நவீனமயப்படுத்தும் நோக்கில் ரஷ்யாவுடன் விசேட புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்றை மேற்கொள்வதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இலங்கை போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சுக்கும் ரஷ்யாவின் போக்குவரத்து அமைச்சுக்கும் இடையில் இந்த உடன்படிக்கை கையெழுத்தாக உள்ளது. இதன் மூலம் தொடர்ந்து பாதைகளை நவீனமயமாக்கல், மின்மயமாக்கல் மற்றும் டிஜிட்டல் மயமாக்கல் போன்ற பாரிய திட்டங்கள் ஒன்றிணைந்து முன்னெடுக்கப்பட உள்ளன. மேலும் புகையிரத சேவைக்கான ஆலோசனை சேவைகள், புதிய உபகரணங்கள் மற்றும் உதிரிப்பாகங்களை விநியோகித்தல் போன்ற துறைகளிலும் இரு நாடுகளும் இணைந்து செயற்பட இணக்கம் காணப்பட்டுள்ளது. இந்த புதிய ஒத்துழைப்பினூடாக நாட்டின் தொடருந்து போக்குவரத்து சேவை அடுத்த கட்ட நவீன நிலைக்கு உயரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. தமிழீழ விடுதலை இயக்கத்தின் முன்னாள் தலைவர் ஸ்ரீ சபாரத்னத்தின் 40வது நினைவஞ்சலி நிகழ்வு யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது. தமிழீழ விடுதலை இயக்கத்தின் முன்னாள் தலைவரும் போராட்ட முன்னோடியுமான தோழர் ஸ்ரீ சபாரத்னத்தின் 40வது நினைவஞ்சலி நிகழ்வு யாழ்ப்பாணம் கோண்டாவில் பகுதியில் இடம்பெற்றது. கடந்த 1986ஆம் ஆண்டு ஸ்ரீ சபாரத்னம் சுட்டுக் கொல்லப்பட்ட இடமான கோண்டாவில் கிழக்கு அன்னகை தோட்டவழி பகுதியில் நினைவேந்தல் குழு தலைவர் செந்தூரன் தலைமையில் அன்னரின் திருவுருவ படத்துக்கு சுடர் ஏற்றி மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. இதில் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் தேசிய அமைப்பாளர் பசுபதி சீவரத்னம், தமிழீழ விடுதலை இயக்கத்தின் முன்னாள் போராளிகள் என பலர் பங்கேற்றனர்.
இலங்கைக்குள் சர்வதேச சைபர் குற்ற கும்பல்கள் ஊடுருவியுள்ளனவா என சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது. இலங்கைக்குள் சர்வதேச சைபர் குற்ற கும்பல் ஊடுருவி உள்ளனவா என்ற பலத்த சந்தேகம் தற்போது எழுந்துள்ளது. குடிவரவு சட்டங்களை மீறி சைபர் குற்றங்களில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட 37 சீன பிரஜைகள் இலங்கையிலிருந்து நாடு கடத்தப்பட்டனர். கடந்த 3 நாட்களில் மட்டும் ராஜகிரிய மற்றும் தலங்கம போன்ற பகுதிகளில் முன்னெடுக்கப்பட்ட அதிரடி சோதனைகளில் சீனா, மலேசியா, தாய்லாந்து மற்றும் வியட்நாம் உள்ளிட்ட 9 நாடுகளைச் சேர்ந்த 157 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். இவர்களில் 120 பேர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் சொகுசு கட்டடங்களை வாடகைக்கு எடுத்து பாரிய அளவிலான இணைய நிதி மோசடிகளில் ஈடுபட்டு வந்தமை தெரிய வந்துள்ளது. சாதாரண தரம் கருதி உடையவர்களுக்கு ஒரு லட்சம் ரூபாவுக்கும் அதிக சம்பளம் என இணையதளங்களில் வெளியாகும் விளம்பரங்கள் குறித்து மக்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மியான்மர் மற்றும் துபாய் போன்ற நாடுகளில் இயங்கிய மோசடி கும்பல்கள் தற்போது இலங்கையை தமது புதிய தளமாக மாற்றியுள்ளனவா என்ற அச்சம் எழுந்துள்ளது. மியான்மர் மோசடி முகாம்களில் இருந்து மீட்கப்பட்ட பெண்ணொருவர் வழங்கிய வாக்குமூலத்தில் ஆரம்பத்தில் கனிவாக நடத்தும் இந்த கும்பல்கள் பின்னர் சித்திரவதை மற்றும் அடிமைத்தனம் மூலம் வேலை வாக்குவதாக எச்சரித்துள்ளார். இந்த சர்வதேச நெட்வொர்க்கை முறியடிக்க போலீசார் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். யூரியா உரத்தை கொள்வனவு செய்வதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. நாட்டின் எதிர்வரும் பெரும்போக விவசாய நடவடிக்கைக்காக 20,000 மெட்ரிக் டன் யூரியா உரத்தை கொள்வனவு செய்வதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. 2026ஆம் ஆண்டுக்கான விவசாய பருவத்தில் நெட் செய்கை மற்றும் ஏனைய பயிர்களுக்கான கலப்பு உர உற்பத்தியை இலக்காக கொண்டு இந்த உரக்கொள்வனவு முன்னெடுக்கப்படவுள்ளது. சர்வதேச போட்டி விலைமெனுக்கூறல் ஊடாக அரச உர நிறுவனத்தால் இந்த உரத்தை இறக்குமதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் 2026 தொடக்கம் 2027 பெரும்போகத்தின் போது நாட்டில் உரத்தட்டுப்பாடு ஏற்படுவதை தவிர்த்து போதிய கையிருப்பை பேணுவதே அரசாங்கத்தின் இந்த தீர்மானத்தின் முக்கிய நோக்கமாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை மற்றும் தாய்லாந்து என்பன உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து அவதானம் செலுத்தியுள்ளன. இலங்கை மற்றும் தாய்லாந்து ஆகிய நாடுகளுக்கு இடையிலான பாதுகாப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து இரு நாடுகளும் விசேட அவதானம் செலுத்தியுள்ளன. தாய்லாந்து தலைநகர் பேங்காக்கில் அண்மையில் நடைபெற்ற உயர்மட்ட சந்திப்பின் போது இந்த விடயம் குறித்து விரிவாக ஆராயப்பட்டது. தாய்லாந்துக்கான இலங்கை தூதுவர் விஜயந்தி எதிர்சிங்க மற்றும் பாதுகாப்பு துறை சார்ந்த விமானப்படை அதிகாரி வஜிர ஜேகுடி ஆகியோர் தாய்லாந்து விமானப்படையின் பிரதம தளபதி ஏர்ஷிப் மார்ஷல் சஹோசான் ஹந்தாவை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினர். இந்த சந்திப்பின் போது இருநாட்டு விமானப்படைகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பை அதிகரித்தல், இருதரப்பு பயிற்சி வாய்ப்புகளை விரிவுபடுத்தல் மற்றும் தொழில்நுட்ப அறிவை பகிர்ந்து கொள்ளுதல் போன்ற முக்கிய விடயங்கள் குறித்து இணக்கம் காணப்பட்டது. வலய அளவிலான பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் பாதுகாப்பு துறையில் நீண்ட கால நட்புறவை பேணவும் இரு நாடுகளும் இதன்போது தமது அர்ப்பணிப்பை மீள உறுதிப்படுத்தியுள்ளன. கணக்காய்வு சேவை ஆணைக்குழுவுக்காக புதிதாக நியமிக்கப்பட்ட 4 உறுப்பினர்கள் சத்திய பிரமாணத்தை செய்து கொண்டனர். கணக்காய்வு சேவை ஆணைக்குழுவுக்காக புதிதாக நியமிக்கப்பட்ட 4 உறுப்பினர்கள் சபாநாயகர் முன்னிலையில் தமது இரகசிய காப்பு சத்திய பிரமாணத்தை செய்து கொண்டனர். முன்னாள் கணக்காய்வாளர் நாயகம் காமினி விஜயசிங்க, முன்னாள் பிரதி கணக்காய்வாளர் நாயகம் ஜீனா தேவஞானம், ஓய்வு பெற்ற மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர் நிகால் சுனில் ராஜபக்ஷ மற்றும் ஓய்வு பெற்ற அரசு அதிகாரி ரத்ன தேசப்பிரிய ஆகியோரே இவ்வாறு புதிய உறுப்பினர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். 2018ஆம் ஆண்டின் 19ஆம் இலக்க தேசிய கணக்காய்வு சட்டத்தின் கீழ் கணக்காய்வு தொடர்பான இரகசிய தகவல்களை நீதிமன்றம் அல்லது பாராளுமன்றத்தின் அனுமதியின்றி வெளிப்படுத்தக்கூடாது என்ற நிபந்தனையின் அடிப்படையில் இந்த உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். பாராளுமன்ற கட்டட தொகுதியில் நடைபெற்ற இந்நிகழ்வில் கணக்காய்வு சேவை ஆணைக்குழுவின் தலைவர் மற்றும் பாராளுமன்ற செயலாளர் நாயகம் உள்ளிட்ட முக்கிய அதிகாரிகள் கலந்து கொண்டனர்.
சுங்க பணிப்பாளரை நியமிக்க அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. சுங்க பணிப்பாளர் நாயகம் பதவி நியமனத்துக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் வாராந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். SP අරුග්ගොඩ මහතාගේ සේවා කාලය 2026 சுங்க பணிப்பாளர் பதவியில் தற்போது கடமையாற்றுகின்ற SP அருக்கோடு அவர்களுடைய சேவை காலம் 2026 5/5 முடிவடைய உள்ளது. அதற்கமைய வெற்றிடமாகின்ற சுங்க பணிப்பாளர் நாயகம் பதவிக்கு தற்போது முகாமைத்துவ சேவை திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகமாக கடமையாற்றுகின்ற இலங்கை நிர்வாக சேவை விசேடத்தர அதிகாரியான SK லியனகம 2026 5/6 தொடக்கம் அமுலுக்கு வரும் வகையில் நியமிப்பதற்காக நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராக ஜனாதிபதி சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. මුදල් ක්‍රම සම්පාදන සහ ආර්ථික සංවර්ධන අමාත්‍යතුමා ඉදිරිපත් කළ යෝජනාව ජනාධිපතිතුමා ඉදිරිපත් කළ යෝජනාව අමාත්‍ය මණ්ඩලය අනුමත කළා. யாழ்ப்பாணத்தில் எதிர்வரும் 10ஆம் தேதி மரதநோட்ட நிகழ்வு நடத்தப்பட உள்ளது. யாழ்ப்பாணத்தில் உடல் உள ஆரோக்கியத்தை பேணும் வகையில் எதிர்வரும் 10ஆம் தேதி இடம்பெறவுள்ள யாழ்ப்பாண ஓட்ட நிகழ்வில் வயது வேறுபாடுகளை கடந்து அனைவரும் பங்கேற்க முடியும் என யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் தான சத்தியமூர்த்தி அறிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டுகையில் இந்த அறிவிப்பை வெளியிட்டார். இந்த ஓட்ட நிகழ்வில் ஆண் பெண் இருபாலரும் பங்கு பெற்ற முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை 10ஆம் தேதி காலை 6 மணி தொடக்கம் 8 மணி மரதன் ஓட்டப் போட்டி ஒன்றை நாங்கள் ஒழுங்கு செய்திருக்கிறோம். அதில் 5 கிலோமீட்டர், 10 கிலோமீட்டர், 15 கிலோமீட்டர் என வகைப்படுத்தி ஆண்களும் பெண்களும் சகலரும் பங்கு பெற்றக்கூடிய வகையில் அதை ஒழுங்கை செய்திருக்கின்றோம். எமது பகுதிகளில் ஓட்டத்தை ஊக்குவிப்பதற்காக குறிப்பாக இங்கு எங்களோடு இருக்கும் சன் சுந்தரம் அவர்கள் ஏனைய வீரர்களோடு நாங்கள் எமது பகுதியில் இருக்கின்ற அனைவரையும் விளையாட்டிலே ஈடுபடுத்தும் நோக்கத்துடன் இந்த ஓட்ட நிகழ்வை நாங்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 6 மணி தொடக்கம் 7 மணி வரை செய்வதொன்று. ஆனால் இதை பெரிய அளவில் நாங்கள் எதிர்வரும் 10ஆம் தேதி சுமார் இப்போது 400க்கும் மேற்பட்டவர்கள் பதிவுகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கான ஓட்ட நிகழ்வு இந்த பகுதியில் இருந்து ஆரம்பித்து ஊர்காவற்துறை நோக்கிய இந்த பாதையினூடாக நாங்கள் பயணித்து மீண்டும் இதே இடத்துக்கு வருகின்ற வகையிலே ஒழுங்கமைப்புகளை செய்திருக்கின்றோம். ஆகவே பங்கு பெற்ற இருக்கின்ற அனைவரும் நீங்கள் காலை 5 மணி தொடக்கம் 6 மணி வரையான காலப்பகுதியில் இங்கே ஒன்று கூடி சரியாக 6 மணிக்கு ஆரம்பமாக இருக்கும் இந்த மரதநோட்ட நிகழ்வில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். வயதை பற்றி யோசிக்காமல் நேரம் ஓடலாம். அதாவது ஒரு பைக்கை ஓடுறது தான் இங்கே முக்கியம். அதைத்தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி உள்ளோம். இந்த மரதனோட நிப்பாட்டாமல் எங்களோட சேர்ந்து ஒவ்வொரு ஞாயிறும் நீங்கள் ஓடணுமென்றது தான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. இதுடன் நமது இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம். Thank you.